இன்றைய பதிவில் பாருங்க, இதுவும் சுருக்குக என்ற தலைப்பு தான், சிம்பிளிஃபிகேஷன் என்ற தலைப்பில். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கேட்ட கேள்வி. இது மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கோடு உங்களுக்கு புரியலாம், அழிச்சிடுறேன். இப்போ இது ஒரு முக்கியமான தலைப்பு. இதிலிருந்து குரூப் 2, குரூப் 4, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மாடலில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி போடுறோம் பாருங்க. முதல்ல கேள்வி படிக்கிறோம் பாருங்க. என்னன்னா 157 × 157 + 157 × 133 + 133 × 133, தமிழ்ல சொல்றேன், டிவைடட் பை 157 × 157 × 157 மைனஸ் 133 × 133 × 133. இதுதான் கொஷின். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 24, ஆப்ஷன் பி 1/24, ஆப்ஷன் சி 290, ஆப்ஷன் டி 1/290. இது எப்படி போடலான்னு ஒரு ஐடியா பண்ணீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ரெண்டே நம்பர் தான் திரும்ப வந்திருக்குது. அது கவனிங்க, ரெண்டே நம்பர் தான் திரும்ப வந்திருக்குது. ஒன்று 157, அதை விட்டா 133. இந்த ரெண்டு நம்பர் தான் திரும்ப வந்திருக்குது, தொகுதியிலையும் பகுதியிலையும். நான் என்ன பண்றேன், லெட் எழுதின சைடில் லெட் ஏ ஈக்குவல் டு 157, ரெண்டு நம்பர் தானே. பி ஈக்குவல் டு 133. இப்படி தெரிஞ்சுக்கிங்கன்னா, இப்போ எங்கெங்கெல்லாம் 157 இருக்குதோ அதெல்லாம் ஏ, எங்கெங்கெல்லாம் 133 இருக்குதோ அதெல்லாம் பி. இப்போ பாருங்க, இங்க ஒரு 157, இங்க ஒரு 157. அதனால இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, ரெண்டுத்தையும் பெருக்கணுங்கன்னா A². இந்த பிளஸ் குறியை அப்படியே போட்டுங்க. பிளஸ் குறியை போட்டுக்கிட்டீங்கன்னா, இங்க ஒரு 157, இது ஏன்னு எடுத்துக்கிறோம், பெருக்கல் 133 பின்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஏவும் பியும் பெருக்கணும்னா இங்க பாருங்க, பிளஸ் ஏபி, இந்த பிளஸ் குறியாலே போட்டுக்குங்க. பிளஸ் இது 133 பி இல்லையா, அப்ப இந்த பி, இது ஒரு பி இருக்குன்னா B², இப்படி வரும். டிவைடட் பை இந்த 157 ஏன்றதுனால இங்க 157 × 157 × 157 3 தடவை பெருக்கிறாங்க இல்லையா, அப்ப இது A × A × A ஈக்குவல் டு A³. இந்த மைனஸ் குள்ள போட்டுங்க. மைனஸ் இங்க பாருங்க, இது B ன்னு எடுத்துருக்கோம். B ஈக்குவல் 133ன்றதுனால B × B ஈக்குவல் டு B³ இப்படி எழுதுங்க. B³ வந்துச்சா, உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இப்ப இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு, இது அப்படியே எழுதுங்க. A² + AB + B² டிவைடட் பை, இங்க ஒரு ஃபார்முலா என்னன்னா, எழுதுறோம் பாருங்க, A³ - B³ ஈக்குவல் டு A - B × A² + AB + B². இது ஃபார்முலா. அதாவது A³ - B³ எப்படி எழுதலாம்னா, இப்படி எழுதலாம். நீங்க ஒன்னா பெருக்கி பாருங்க. இந்த ஏவால இது ஃபுல்லா பெருக்குங்க. A × A², A × AB, A × B². அந்த குறியெல்லாம் கரெக்டா போடணும். அடுத்தது மைனஸ் B × A² - B × AB - B × B³ எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா எல்லாமே அடிபட்டுரும். கடைசியா என்ன இருக்கும்னா இதான் இருக்கும், A³ - B³. நான் பெருக்கி போட்டேன்னா டைம் ஆயிடும், நீங்க பெருக்கி பார்த்துங்க. இல்லைன்னா அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிங்க. A³ - B³ ஈக்குவல் டு A - B × A² + AB + B². அதுதான் எழுதுறேன். இங்க A³ - B³ பதில் என்ன எழுதுறோம்னா, A - B × A² + AB + B². இதுல ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம், அதை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம்.
இது தெரியாத கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இவங்க கவனிங்க, இங்க பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப இதுவும் அடிபட்டுரும். அப்ப நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, இங்க பாருங்க அடிபட்டு போச்சு, மேல 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி, 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி. புரியுதுங்களா? இப்ப ஈக்குவல் டு நாம ஏற்கனவே என்ன எடுத்துருக்கோம், ஏ என்பது 157, பி என்பது 133. அப்ப லெஸ் பண்ணிக்கங்க, ஏ என்பது 157, பி என்பது 133. இதில் கழிச்சிங்கன்னா 7 3 போச்சுன்னா 4, 5 3 போச்சுன்னா 2, 24. அவங்க போட்டுங்க 1/24. இதுதான் ஆன்சர். அப்போ என்னன்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். இது அடிக்கடி எல்லா தேர்வுலையும், எல்லா போட்டித் தேர்விலும் சுருக்குக என்ற தலைப்பில் கேட்குறாங்க. இதை பார்த்துங்க, இது ஒரு மெத்தடு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. கேள்வி பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கும், ஆனால் யோசிக்கணும், திங்க் பண்ணிங்கன்னா 2 நம்பர் தான். அந்த ஒரு நம்பரை ஏன்னு எடுக்கிறோம், இன்னொரு நம்பரை பின்னு எடுக்கிறோம். அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எப்படின்னு பார்க்கணும். இந்த குறியை ஞாபகம் வைக்கணும். இது பெருக்கல் எது கூட்டல் எதுன்னு தெரியணும். மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். அதுதான் மெயினுங்க. இதில் என்ன நம்ம தப்பு பண்ணுவோம்னா இந்த குறி ஞாபகம் வைக்கணும். இந்த பெருக்கல் குறின்னா இங்கே ப்ளஸ் குறி, அப்போ ரெண்டையும் பெருக்கணும், அப்படியே இந்த குறி அப்படியே போட்டிக்கணும். மைனஸ்னா மைனஸ் போட்டிக்கணும். 2 நம்பர் பெருக்குனா ஏ ஸ்கொயர், 3 நம்பர் பெருக்குனா ஏ கியூப். அது பியா இருந்தாலும் ஏ இருந்தாலும் 2 நம்பரை ஒரே நம்பர் 2 தடவை பெருக்குனா ஏ ஸ்கொயரில் வரும், ஒரே நம்பரை 3 தடவை பெருக்குனா கியூப் வரும். அதுதான் அங்கே போட்டிருக்கேன். இது ஈஸியான கணக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த பதிவில் பார்க்கும். இந்த பதிவு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.